இன்னைக்கு நம்ம பிளாக்ல ஒரு 46th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல சில்வாவும் காகனவும் அங்க வந்திருப்பாங்களா, அதோட 2 பேரும் புதுசாவா சரி நீங்களாவது எந்த அளவுக்கு சண்டை போறீங்கன்னு பாக்கலான்னு அவங்க கூட சண்டை போறதுக்கு தயாரா தான் இருப்பான். அங்க காகனோட அப்பா பயங்கரமா அடி வாங்கி இருந்திருப்பாங்க. மேக்னாவா இருக்கட்டும், நம்ம வால்டியாவா இருக்கட்டும், இப்போ ஆஸ்தாவா இருக்கட்டும், ரைட் என்ன இத்தனை பேர் அடிச்சு வச்சிருக்கா, நாம எப்படி எதிர்க்கிறதுன்னு சொல்லி நம்ம சில்வாவுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருமா. அப்போ கொஞ்சம் சுயநினைக்கு வந்து ஆஸ்தா உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி திருப்பி அட்டாக் பண்ண வந்தா ஓரமா போடான்னு சொல்லி கையை வச்சு சுண்டி விட்டுருவான். எப்படியோ நம்ம காகனவ் தான் அவளோட பவரை யூஸ் பண்ணி ஆஸ்தாக்கு ஹெல்ப் பண்ண. அப்போ சில்வா வேணும்னா உன்னோட ரெக்கவரி மேஜிக்கை நீ பயன்படுத்துறியான்னு அவட்ட கேட்கும்போது, பயன்படுத்துறதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா அதை பயன்படுத்தணும்னா பாட்டு பாடணும், பாட்டு பாடுற வரைக்கும் இந்த சிங்கத்தனைய சும்மா இருப்பானான்னு தெரியாது, அதனால ரிஸ்கி எதுக்குன்னு சொல்ல. அப்போ காகனவ் கேட்டு அவங்க அடி வாங்கி படுத்துறத பார்த்துட்டு டே அண்ணாக்காரா இங்கடா பண்ற, சீக்கிரம் எந்திரா சண்டை போனடா அப்படிங்கிற சொல்லி கத்தும் போது அவ கத்துற சத்தத்திலே நம்ம கியாட்டோ எந்திரிச்சிடறான். ஓ நீ வந்திருக்கியா, ஓகே ஓகே. ஆமா எனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு அவன் யோசிக்கும் போது தான் அடாம இந்த சிங்கத்தலை தான் என்ன தூக்கி போட்டு வச்சுட்டானோ, இவனை வேற எதிர்க்க முடியலையே என்ன பண்றதுன்னு நினைக்க. அப்பதான் காகனோ கமான் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுவோம்னு சொல்லுவாளா. கியோட்டோக்கும் அடாம அப்படி பண்ண முடியும்லன்னு நம்ம காகனோ அங்க பாட, நம்ம கியோட்டோ அங்க ஒரு பக்கம் ஆடன்னு சொல்லி 2 பேரோட மேஜிக் அப்படிங்கிறது கம்பைன் ஆகும். சோ காகனோ பாட்டு பாடுறது மூலமா நம்ம கியோட்டோவோட மேஜிக்கை இன்னும் ஏத்தி விட, அந்த மாதிரி ஒரு காம்போ அட்டாக் அங்க பண்ணாலும் கூட அந்த வெட்டோ அதையும் தாங்கி அங்க சண்டை போட தான் செய்யறான். இருந்தாலும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, இதை பார்த்து அந்த ஹை பிரைஸ்டும் கமான் என் பேர பிள்ளைங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனும் காத்துருப்பான். நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கீங்களே அப்படிங்கும் போது தான் ஒரு பிளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. 2 பேரும் சின்ன வயசா இருக்கும் போதே இந்த பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு இந்த 2மே வந்து அதிகமா பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்களாமா. இந்த இடத்துல இந்த அண்டர் வாட்டர் டெம்பிள்ல இருக்கிற காரணத்தாலே இவங்களுக்கு இந்த இடமே வந்து இவங்களுக்கு மேஜிக்கா கொடுத்துருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த கடலோட கடவுள்னு சொல்லி சம்திங் ஏதோ ஒரு ஃபிகர் ஒன்னு இருக்கு போல, ஒரு என்டிட்டி மாதிரி, அதுதான் இவங்களுக்கு இந்த பவரை கிராண்ட் பண்ணுச்சு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஈவன் இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இந்த டான்ஸ் பண்ணி இந்த மேஜிக்கல் பவர்ஸா யூஸ் பண்றது, இதை பத்தி அந்த வெட்டோக்குமே சில ஐடியாஸ்ல இருக்கதான் செய்யுது. ஆனா அது தெரிஞ்சிருக்குங்கிறது தான் ஒன் ஆஃப் த ரீசனும் கூட. வெட்டோ அவங்கள சீப்பா நினைக்கிறதுக்கு எப்படி அவங்கள தோக்கடிச்சிருந்தான்னு ஆட்டமாட ஆடுறன்னு வச்சு ஒரே அடி அந்த கியோட்டோவோட கால் தனியா பிஞ்சு போய் விழுந்துருது. நம்பிக்கை கனவா உங்கள மாதிரியான மனுஷ பயிரங்களுக்குலாம் அதெல்லாம் எதுக்குடான்னு ஓடி வந்து அப்படியே காகனவா அவன் நினைச்சா மர்டர் பண்ணிருக்க முடியும். ஆனா அந்த இடத்துல அவளோட வோக்கல் கார்டை உடச்சு விட்டுருவான். தான் பேர பசங்களுக்கு இப்படி நடக்கிறத பொறுத்து கொள்ள முடியாத அந்த பிரீஸ்டுமே அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ணி லைக் அங்க பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வர வைக்கிறாரு. அதை டீல் பண்றதுலாம் வெட்டோக்கு ஒரு விஷயமே இல்ல. அப்போ வெட்டோ சொல்லுவான், உங்களை மாதிரியான இந்த மனுஷ பூச்சிங்களுக்கே கனவு ஒற்றுமை இதெல்லாம் இருக்குதுன்னா ஏன் எங்களுக்கு இருக்காதா, உங்களோட ஹையர் பீயிங்ஸ் ஆனது நாங்க, எங்களோட கனவு எங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை கம்பேர் பண்ணும்போது உங்களோடதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அவன் சொல்ல, அவளை எதுவும் பண்ணாதன்னு நம்ம சில்வா அவளோட வாண்டை வச்சுக்கிட்டு லைக் என்ன பண்றதுன்னு தெரியாம கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்கேயாவது அந்த வெட்டோவை அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு காகனவை அட்டாக் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பயம் வேற இருக்கும். ஏன்னா அப்படியே கூட நம்ம ஆஸ்தாவை அவன் பிடிச்சி வச்சிருக்கும் போது ஆஸ்தாவை காப்பாத்துறதுக்காக அந்த காகனோ தான் அவளோட பவரை யூஸ் பண்ணிருப்பா, எங்கேயாவது நம்ம கிட்ட அட்டாக் பண்ணி ஆஸ்தா மேல விழுந்துருமோ அப்படின்னு பயத்துல தான். என்ன புள்ள உன்னை பார்த்தால நீ எதுவும் பண்ற மாதிரி தெரியல, நீ சும்மா ஓரமான இல்ல அப்புறமா வந்து டீல் பண்ணிக்கிறேன்னு அந்த காகனோவை கலி பண்ண முயற்சி பண்ண. சில்வாக்கு புரியுது ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு, பட் என்ன பண்றது, நான் அவ்வளவு கேப்பபிள் இல்லையே அப்படின்னு அவ யோசிக்க இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியம், அட்லீஸ்ட் இவங்களுக்காவது ஏதாவது ஒன்று பண்ணணும்ட்டு அந்த வெட்டோவை லைக் பவரை யூஸ் பண்றதுக்கு தயாராகிறான் அவனை எதிர்த்து. அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அன்னைக்கு கேபிட்டல் அட்டாக் பண்ணப்படும் போது கூட நம்ம வெறுமில்லியன் இருக்கிறார்ல, கேப்டன் வெறுமில்லியன், அவரு சொல்லியிருந்திருப்பாரு, என்ன பாப்பா உங்க அண்ணனுங்க எப்ப பார்த்தாலும் உன்னை ஒரு மாதிரி மட்டம் தட்டுறங்காட்டியே உனக்கு உன்னோட பவர்ஸ் மேலேயே டவுட் இருக்குதோ, ஆனா அதுக்குலாம் உன்னை தூக்கி வச்சு தாலாட்டி சீராட்டிலாம் இருக்க முடியாது, மரியாதையை அவன் பவரை யூஸ் பண்ணு, இன்செக்யூரிட்டியால உன் பவரை நீ பயன்படுத்த மாட்டேன், மற்றவங்களை காப்பாற்ற மாட்டேன், ஒரு மேஜிக்கல் நைட் மெம்பரா நீ உன் கடமையில இருந்து வெளியில வருதுங்கிறது ரொம்பவுமே தப்பு, நீ இப்ப வீக்கா இருக்கிறங்கிறது எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது, ஆனா ஒரு மேஜிக்கல் நைட்டா இருக்கிற அப்படின்னாலே மேஜிக்கல் நைட் ஆக போற அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டாலே அந்த நாள்ல இருந்தே நீ எப்படி ஸ்ட்ராங் ஆகுறதுங்கிறத பத்தி தான் யோசிச்சாகணும். நம்ம வீக்கா இருக்கிறமேனு ஷேமை ஃபீல் பண்றதுக்கு பதிலா இங்கிருந்து இன்னும் எப்படி பெட்டர் ஆக முடியும்னு நீ யோசின்னு சொல்லியிருந்திருப்பாரா. இப்போ பிரசன்ட்ல இருக்கிற சில்வாவோட பவர்ஸை பயங்கரமா யூஸ் பண்றத பார்த்தா நம்ம வெட்டவும் லைட்டா ஷாக் ஆகுறான். தோட அவன்கிட்ட இவ்வளவு ரிசர்வ் இருக்குது, நீ ஏதாவது ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தையான்னு கேட்கும் போது அதுக்கு அவ பதில் சொல்லல, ரேதர் நான் யாரா இருந்தா என்ன, இப்போதைக்கு நான் சில்வா, நான் பிளாக் புல்ஸை சேர்ந்த ஒருத்தைன்னு சொல்லும் போது அவ திமிர்லயே ரைட்டு இருக்கிறதுலே கேவலமான ஆளுங்கன்னா இந்த ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க தான், அதை சேர்ந்த ஒருத்தியா நீயும் இருக்கிறன்னா உங்களை மாதிரியான அசிங்க பிடிச்சவங்கிட்டலாம் இந்த மேஜிக் இருக்கிறதுங்கிறது எந்த விதத்திலயும் சரி கிடையாது, வா பாத்தரலான்னு அந்த வெட்டோ சண்டைக்காக இருக்க. அப்போ சில்வாவுமே பார்த்தா அவளோட பவர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ஏதோ ஒரு பெரிய டிராகன் மாதிரி உருவாக்குறான். அது நேரம் நம்ம வெட்டோ அட்டாக் பண்ண, வெட்டோ முதல்ல அதை தடுத்தரலாம் அழிச்சிடலாம் அப்படின்னு தான் இருப்பான். இருந்தாலும்
இருந்தாலும் முடியல. வெட்டோவை டேமேஜ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்தே கம்ப்ளீட்டா லைக் அவங்க அந்த ஊர் இருக்கும்ல, ஸோ அந்த ஒரு பேரியர் மாதிரி அதையும் பிரேக் பண்ணி அது வெளியில போகுமா அந்த டிராகன். அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் அது என்ன நம்ம சி காடாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கணத்துல போட்டுக்கிறாங்க. இதோட அந்த புள்ளனை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு ஹை பிரீஸ்ட் நினைக்கும் போது அப்போ நம்ம கேப்டன் யாமிக்கு தான் தோணுது, எதிர்பார்த்ததோடமே செல்வா பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறா, ஆனா அவளுக்கு இவ்வளோ அட்டாக்கிங் கேப்பபிலிட்டி இருக்குங்கிறது தான் நானே கொஞ்சம் நினைக்கல அப்படின்னு யோசிக்க. சரியா அந்த வெட்டோவை டேமேஜ் பண்ணியிருந்திருப்பாள்ல, பார்த்தா அந்த வெட்டோக்கு ஒரு பக்கம் கையே காணாம போயிருந்திருக்கும். பயங்கரமான வலி இருக்க. அப்ப அவன் யோசிச்சு பாக்குறான், அந்த லிக்ட் அவனை முதல்ல மீட் பண்ணும்போது ஏதோ சில விஷயம்லாம் சொல்லியிருப்பான் போல. துன்பத்துல இருக்க வேண்டியது நீ கிடையாது, இந்த கிளவர் கிங்டம்ல இருக்கிற மக்கள் தான், அவனுங்க தான் துன்பப்பட்டாகணும், நீ யாருங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கணும், நீ மறந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பானா. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக், இந்த எல்ஃபுங்களா இருப்பாங்கல்ல, ஹியூமன்ஸ் மாதிரியே எல்ஃப்னு இருவீங்க, ஸோ அவங்களாம் ஒரு இடத்துல தனியா ஜாலியா வாழ்ந்துருப்பாங்க போல. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துகிட்டு இருக்க. அப்பதான் திடீர்னு அவுட் ஆஃப் நோவர் அங்க சில பேர் வந்து அவங்களை அட்டாக் பண்ணியிருந்திருப்பாங்க. மனிதர்கள் தான் அதை பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியில தான் எல்ஃபுங்கெல்லாம் இறந்து போயிருந்திருப்பாங்க. இதையெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்தா வெட்டவும் கமான் விட்டு கொடுக்க கூடாதுன்னு அந்த இடத்துல அவனோட தேர்ட் ஐய ஓபன் பண்றான். அது மட்டும் இல்லாம காணாம போன அவனோட கை அதையும் கம்ப்ளீட்டா திருப்பி அங்க ரீஜெனரேட் பண்ண இதோட மேஜிக்னு சொல்லி அந்த ஹை பிரீஸ்டுக்கும் புரியல, ஈவன் நம்ம யாமிக்கும் புரியல. பயங்கர பவர்ஃபுல்லான ஹீலிங் ஆர் ரெக்கவரி மேஜிக் கூட இவ்வளவு ஈஸியா கையை வந்து கொண்டு வந்துருமா அப்படின்னு தெரியல. ஆனா இவன் என்னன்னா லைக் ஸ்பிளிட் செகண்ட்ல பண்ணியிருந்திருக்கான். இது சாதாரணமா இந்த கிங்டம் மேல இருக்கிற வெறுப்புல உருவான ஒரு டெரரிஸ்ட் குரூப் மாதிரி தெரியல, அதுக்கும் மேல ஒன்னா இருக்குமோ. சில்வா அங்க நிக்காத, இங்க அங்கிருந்து ஓடி போயிரு அப்படின்னு கேப்டன் யாமி சொன்னாலும் சில்வாக்கும் அதே பயம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் அந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடிபட்டு கிடக்குறாங்க. இப்ப தான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னா இப்ப இவங்க சோ வேற வழி இல்லைன்னு சொல்லி எதிர்த்து நின்று இருந்திருப்பான். எதிர்த்து நின்னா மட்டும் ஜெயச்சரியா புள்ளன்னு அவனோட மேஜிக்கை பயன்படுத்தி லைக் ஒரு பெரிய பீம் மாதிரி ஒன்று வரும். அது அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்க. கண்டிப்பா அந்த சில்வா அதுல மாட்டியிருந்தானா காலி தான் அப்படின்னு எதிர்பார்த்தேன். மாட்டிருந்தா காலி தான், ஆனா மாட்டல. ஏன்னா ஆஸ்தா உள்ளப்போ வந்து அந்த மேஜிக்கை டிஃப்யூஸ் பண்ணியிருந்திருக்க முடியாது, ஆனாலும் அதை டிவைட் பண்ணி விட்டுருந்துருப்பாங்க போல. ஆஹா குட்டி பையா திருப்பி மோதலுக்காக வந்திருக்கியான்னு அந்த வெட்டவும் எக்ஸைட் ஆக அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.